ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பீட்ரூட் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணியிருந்தேன் குழந்தைங்களுக்கு. இன்றைக்கி வந்து மோக்ஷித்துக்கு பிடிஎம் டே. நான் சொல்லவே இல்லை, சொன்னால் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணேன். ஒரே அழுகை தான். நான் கொஞ்சம் பார்த்தாலும் கேட்கல. கோவமாக திட்டின உடனே அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். குழந்தைங்க அழும்போது நம்ம கொஞ்சவே கூடாது. கொஞ்சம்னா இன்னும் அதிகமாக தான் அழுவாங்க, அடம் பிடிப்பாங்க. நம்ம கோவமாக இருக்க மாதிரி காட்டினோன்னா ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. நமக்கும் ஸ்ட்ரெஸ் மிச்சம். எல்லாம் முடிச்சுட்டு தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டார் வீட்டுக்கு. நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம தான் போயிருந்தேன். கொஞ்சம் ஃபில்லிங்காக ஒரு போல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டுக்கலாம். கேரட் இருந்தால் கூட துருவி போட்டுக்கலாம். நான் சியா சீட்ஸ் எப்போவுமே ரெடியாக வச்சுருப்பேன். அதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 2 மணி நேரமாச்சும் ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்ப எம்மியாக இருக்கும். ஊற வைக்கலாம் எனக்கு டைம் இல்லை. அதனால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபில்லிங்காக சாப்பிட்டாச்சு. வயிறும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நிறைய நம்மளுக்கு சத்துக்களும் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.